நம்ம அழகான ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ், உயிரின பல்வகைத்தன்மை பாரம்பரிய தளம். ஸோ ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தளம் வந்து தமிழ்நாட்டுல வந்து மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா கடந்த 3 வருடங்களா வந்து இதுல வந்து சில இடங்களை வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிரிய பல்வகைத்தன்மை பாரம்பரிய தளமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மதுரையில கனிம வளம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது அந்த ஒரு கிராமத்தையே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா நம்மளுடைய முதலமைச்சர் உயிரிய பல்வகைத்தன்மை பாரம்பரிய தலமாக சட்டமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணாரு. அந்த மாவட்டம் தான் என்ன அப்படின்னா மதுரை மாவட்டம். அந்த இடம் தான் என்ன அப்படின்னா அரிட்டாப்பட்டி. எந்த இயர் அப்படின்னா 2022. இரண்டாவது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2025ல 3 இடங்களை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உயிரிய பல்வகைத்தன்மை பாரம்பரிய தலமா தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா காசம்பட்டி அப்படின்னு ஒரு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கு. மார்ச் 2025. இரண்டாவதாக எலத்தூர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. எப்போனா ஆகஸ்ட் 2025. மூன்றாவது என்ன அப்படின்னா நாகமலை குன்றுகள் எங்க இருக்கு அப்படின்னா நாமக்கல்ல இருக்கு. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 2025. ஸோ எதுக்காக இப்படி ஒரு உயிரிய பாரம்பரிய தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளத்தை அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம தேசிய பூங்காக்கள் வனவிலங்கு சரணாலயங்கள்லாம் பார்த்திருக்கோம். அதோட மிக முக்கியமான நோக்கம் என்ன? விலங்குகள், பறவை இனங்கள், தாவர இனங்களை பாதுகாக்கிறது. இது போக மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த உயிரிய பல்வகைத்தன்மை பாரம்பரிய தளம். அப்படின்னா மக்கள் சமூகம் மற்றும் பாரம்பரியத்தையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா தங்களுடைய சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான காரணத்தினாலதான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதன் மூலமா எந்த இடங்கள் வந்து இந்த தளங்களா அனௌன்ஸ் பண்ணப்படுதோ அந்த இடங்கள்ல பல்வேறு நடவடிக்கைகள் நடத்துவதற்கு அரசு வந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்குது. முக்கியமா இந்த தளம் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அது மாநில அரசுக்கு எந்த சட்டம் அனுமதி கொடுக்குது அப்படின்னா உயிரிய பல்வகைத்தன்மை சட்டம், பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. இதுல இருக்கக்கூடிய பிரிவு 37 சப்செக்ஷன் 1 யாருக்கு அதிகாரம் கொடுக்குது அப்படின்னா மாநில அரசுக்கு அதிகாரம் கொடுக்குது. உயிரிய பல்வகைத்தன்மை அப்படிங்கிற அந்த சட்டத்தை இயற்றுறது யார் அப்படின்னா மத்திய அரசு. அப்போ மத்திய அரசு சட்டம் இயற்றி மாநில அரசுகளை என்ன பண்ணுது அப்படின்னா அறிவிக்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம்.